ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஞ்சு முருங்கையை சாப்பிட்டால் கிடைக்கும் சுவையான சத்துகள். முருங்கை பிஞ்சுல இரும்பு சத்தும் கால்சியமும் அதிகமாவே இருக்கு. இரும்பு சத்து குறைபாட்டால உடல் வலிமை இழந்து இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். மேலும் ஹீமோகுளோபின் கவுண்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். கால்சியம் சத்தால எலும்பு மஜ்ஜைகளை வலுவாக்கி போன் ஹெல்த்தை மேம்படுத்தும். முருங்கை பிஞ்சுகளை நறுக்கி நெய்ல வதக்கி சாப்பிட்டு வந்தா பாலுணர்ச்சியை தூண்டி சுவையின்மையையும் குணமாக்கும். பிஞ்சு முருங்கைக்காயை சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். இதை சாம்பார்ல போடும்போது ஒரு நாள் முழுவதும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். முருங்கையில விட்டமின் சி இருக்கு. இது சளி, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்கும். முருங்கைக்காய் ஆண்மை பெருக்கியா பல வருஷத்துக்கு முன்னால இருந்தே உணவுல சேர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. முருங்கைக்கீரையையும் அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிட்டு வரவங்களுக்கு எந்த சுவாச பிரச்சனைகளும் அண்டாது. முருங்கைய பொதுவா மினரல்ஸோட உலகம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுல இருக்கிற கால்சியம் மற்றும் விட்டமின்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. மேலும் முருங்கையில இருக்க இரும்பு சத்து கர்ப்ப காலத்துல இருக்கிற பெண்களுக்கு உடல் வலிமையை கொடுக்குது. முருங்கைக்காயோட கீரையையும் சேர்த்து வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி சுவைக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்து குடிச்சு வந்தா தாய்ப்பால் சீரா சுரக்கும். கீரையா இருந்தாலும் காயா இருந்தாலும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இதனால காலரா, வயிற்றுப்போக்கு மற்றும் கல்லீரல் சம்பந்தமான நோய்களும் தோன்றாது. முருங்கைக்காயை வேக வைக்கிற தண்ணியில ஆவி பிடிச்சு வர ஆஸ்துமாவும் குணமாகும். என்ன வியூவர்ஸ், முருங்கைக்காயை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.